So we will see about 7th month of pregnancy. இனிமே வந்து 3rd trimesterல changes will be very rapid, whether it is for the baby or it is for the mother. இப்போ மதர்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பார்க்கலாம்? You will start feeling extremely tired. நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ ஈஸியாக அந்த கேக் வாக் பீரியட் அண்ட் இன் யோர் ஹனிமூன் பீரியடில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது இப்போ உங்களால் பண்ண முடியாது. உங்கள் டம்மி இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி லெத்தார்ஜிக் அண்ட் டயர்ட். இவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ண இருக்கிற மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு இப்போ கம்மியாயிடும். பட் ஸ்டில் மை அட்வைஸ் இஸ் கீப் யுவர் எனர்ஜி லெவல்ஸ் ஆல்வேஸ் அப். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்க இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யூ. கான்ஸ்டிபேஷன் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் டியூரிங் திஸ் டைம். அண்ட் நான் வெயிட் கெயின் சொன்னேன்ல, வெயிட் கெயின் ஃபார் த mother also will be drastic during this period. உங்களை அறியாம நீங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. So always keep a watch on what you eat and how you eat. Always split your meals. இப்போ நம்ம diabetic patientsக்கு சொல்றோம்ல, உங்க டயட் எப்படியோ ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி instead of having 3 to 4 meals, start having about 6 to 8 meals. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மீலை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அலாங் வித் யோர் ஆக்டிவிட்டி யூ கேன் ரெடியூஸ் யோர் வெயிட் கெயின். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் 7th month of pregnancy னு பார்த்தீங்கன்னா Braxton Hicks contractions. So what is this Braxton Hicks contractions? நீங்கள் ஒரு 7th month of pregnancy உள்ள மதருக்கு அவங்களுக்கு வயிற்றில் கை வச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சடனாக அந்த யூட்ரஸ் வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் பிகாஸ் பேபி இஸ் ஆல்வேஸ் இன்சைட் இருக்கும்போது இட் இஸ் லைக் அ ஃபாரின் பாடி. அந்த யூட்ரஸ் வந்து வெயிட் பண்ணும் எப்போ அந்த பேபியை வந்து நம்ம உலகத்துக்கு வெளியில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் the uterus starts preparing itself for labor. அதனால it will start pressing it. இதுதான் Braxton Hicks contractions. These contractions are painless. இது வந்து அம்மாக்கு வந்து ஃபீல் பண்ணலாம், பட் there will not be pain. And இந்த contractions வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது. அதாவது நம்ம லேபர் பெயின் contractions வந்து எப்படி இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் சம்டைம்ஸ் பேபி வந்து உங்களை கிக் பண்ணும்போது this Braxton Hicks contractions can come. ஸோ இந்த Braxton Hicks contractions இருக்கிறதுனால நம்ம ஏர்லி லேபருக்கு வந்துட்டோமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். blood supply to the vagina and all over the uterus increase ஆகிறதுனால vaginal discharge will start increasing. இது வந்து mucoid discharge தான் இருக்கும். அதாவது foul smelling இருக்காது. there will be no itching. typical வேற எந்த கலரும் இருக்காது. it will be white in color only. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் உங்களை அறியாமல் if it is not discharge and if you feel there is a water that is leaking from the vagina, then you have to be careful. அது வந்து vaginal discharge கிடையாது. that means you may be going in for a ப்ரீடேர்ம் லேபர், இல்லாட்டி உங்களுக்கு ஏர்லியாக டெலிவரி ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் ரிமெம்பர், இந்த டெலிவரி வந்து சில டைம் பெயின்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். அதனால் பெயின் இல்லாமலே சம்டைம்ஸ் யூட்ரஸோட மவுத் ஓப்பன் ஆகி there is a chance that you can deliver. So if it is not vaginal discharge and if it is only water தான் வெளியில் வருதுன்னா you have to be vigilant. Head is always heavier than the bottom. அதனால தான் most of the babies deliver head down பொசிஷனில் தான் அது வரும். அந்த ஹெட் எப்போ டவுனுக்கு வர ஆரம்பிக்குதோ யூஸ்வலி இந்த 7th monthல தான் the head starts getting heavy and it will come down. It will start hitting the bladder. உங்கள் urinary bladder அது அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுறதுனால you will start feeling very heavy down and repeated urination ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது லெக் பெயின். இப்போது நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸை பார்த்தீங்கன்னா பாதி ராத்திரி ஏஞ்சி உட்காந்துருவாங்க, ரொம்ப கால் வலிக்குது. அதாவது யூனிலேட்ரல் லெக் பெயின், ஒரே ஒரு காலில் மாத்திரம் நல்ல அந்த காஃப் மசில் இருக்கிற இடத்துல வந்து நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க ஏஞ்சி உட்காந்து இட் வில் டேக் அபவுட் 30 to 60 seconds. அந்த பெயின் தானாகவே போயிடும் அவங்க கொஞ்சம் அந்த லெக்கை மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. திஸ் இஸ் கால்ட் அஸ் சயாட்டிகா. ஸோ இந்த சயாட்டிக்காக்காக பெயின் கில்லர்ஸ் மோஸ்ட்லி தேவைப்படாது. விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வில் பி மோர் தென் இனஃப். பட் ஆஃப்டர் டெலிவரி ஓன்லி திஸ் பெயின் வில் கோ. ஒரு வாட்டி உங்களுக்கு சயாட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா there is a chance that you might get it repeatedly. ஸோ இது தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? கீப் அ ஹாட் வாட்டர் பேக் ஆர் கோல்ட் ஸ்பாஞ்சஸ் கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ தட் whenever you get pain you can stretch your leg and start giving hot massages or cold massages in that place. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் உங்கள் சயாட்டிக்கா பெயினை தவிர்க்கலாம். இப்போ வந்து எக்ஸசிவ் டயர்ட்னஸ் இருக்கும்னு நான் சொன்னேன். பட் ஃபியூ விமன் ஹேவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அதாவது அவங்களுக்கு நைட்டு தூக்கமே வராது, விடிய காத்தால வரைக்கும் முழிச்சிட்டே இருப்பாங்க. ஒன்லி ஆஃப்டர் 4 or 5 அவங்களுக்கு தூக்கம் வரும். இது எதனால் வருது? திஸ் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ஆர் a lethargic lifestyle. அதாவது நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஆக்டிவிட்டி இல்லாதப்போ உங்களுக்கு நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வராது. ஸோ ஃபார் ஆல் தீஸ் pregnant mothers, please keep yourself active. Night bed, before you hit the bed, kindly go for about 30 to 40 minutes of walking and ஒரு glass of milk குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். And avoid your mobile phone usages in the night. நீங்கள் more and more நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் டைம் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்து கம்மியாக தான் ஆகும். யூட்ரஸ் வந்து இப்போ வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ பேபி வெயிட் இஸ் இன்க்ரீஸிங். இந்த க்ரோயிங்
uterus will press on the major blood vessels. அதாவது நம்மளோட மேஜர் blood vessels நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம், 2 பெரிய blood vessel இருக்குது. ஸோ அதில் போய் இந்த யூட்ரஸ் நம்ம நேராக படுக்கும்போது கரெக்டாக அது போய் அது மேலே விழும். அதனால் blood supply to the baby ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் யூட்ரஸோட வெயிட் ஒரு பர்டிகுலர் மந்த் வந்த அப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் மதரை லெஃப்ட் சைடில் திரும்பி படுங்கன்னு நம்ம சொல்கிறது. ஸோ அவங்க லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கும்போது அந்த யூட்ரஸோட வெயிட் வந்து அந்த blood vesselsலேருந்து நகர்ந்துரும். அதனால் பேபிக்கு blood supply கம்மி ஆகாது. ஸோ ஆல்வேஸ் லை டவுன் ஆன் யுவர் லெஃப்ட், ப்ரிஃபரபிளி ஆன் த லெஃப்ட். பட் நைட் நீங்கள் உங்களை அறியாமல் ரைட் சைடில் படுத்துக்கிட்டீங்கனாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். எந்திருக்கிறப்போ ஒரு சைடு திரும்பி படுத்து எந்திருங்க. பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க வீட்டில் ஒரு சைடு திரும்பி படுத்து தான் எந்திருக்கணும். நீங்கள் நேராக எந்திருக்கிறப்போ வெயிட் ஆன் த டம்மி இஸ் இன்க்ரீசிங் அண்ட் உங்களுக்கு சடனாக மயக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தட் இஸ் வை we tell lie down, turn down to one side and get up. What are the red flag signs in 7th month of pregnancy? Bleeding. No bleeding is normal after the 7th month. See, pregnancy-ல எந்த டைம்லையுமே bleeding normal கிடையாது. But early trimester-ல it can be normal sometimes, but any time after this bleeding is abnormal. So any slight of bleeding இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். Can be a very simple reason like a cervixல ஏதாவது யூட்ரஸோட மவுத்தில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், or you may be going in for an early labor. சப்போஸ் உங்களுக்கு பிளாசண்டா கீழே இருக்குன்னு உங்கள் ஸ்கேனில் தெரிஞ்சிருந்ததுன்னா அதனால் ப்ளீடிங் வரலாம், ஆர் யூ வுட் ஹவ் ஹேட் அன் இன்டர்கோர்ஸ், அதனால் ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு செக் பண்ணணும். அடுத்த ரெட் ஃப்ளாக் சைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ். ஸோ வாட்டர் லீக்கேஜ் உங்களுக்கு அடியிலேருந்து வருது அண்ட் யூ வில் பி ஷியோர் இட் இஸ் நாட் யூரின். யூரின் இஸ் ஆல்வேஸ் வாலண்ட்ரி. அதனால் இன்வாலண்ட்ரியாக தண்ணி அடியிலேருந்து ஒழுக்குதுன்னா it is water leakage from the baby. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து டாக்டர் கிட்ட கண்டிப்பாக போகணும். அடுத்த ரெட் ஃப்ளாக் சைன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் அப்டாமினல் பெயின். ரொம்ப அதிகமாக வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குது, அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் சிவியர் ஹெடேக். நீங்கள் பெயின் தலைவலி வருது, ஒரு டோலோ போட்டிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு வலி கம்மி ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகணும். இட் கேன் பி அ சிவியர் காம்ப்ளிகேஷன். உங்களுக்கு பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹெடேக் வரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ரீச் டு யுவர் டாக்டர். Now let's talk about the baby in the 7th month. பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 to 500 grams போன மந்தில் இருந்தது. திஸ் மந்த் இட் வில் பிகம் டபுள். இட் வில் கம் ஆல்மோஸ்ட் டு அபவுட் 1 kg. பேபியோட ஹியரிங் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். ஸோ வாட் திஸ் மீன்ஸ், பேபி வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் வி ஆர் டாக்கிங் அவுட் சைட். அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் வெளியிலங்கிறது அதுக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து நல்ல விஷயங்கள் கேளுங்க, நல்ல விஷயங்கள் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ டு நாட் ஸ்க்ரீம் அன்னெசரிலி. யாரோடையும் சண்டை போடாதீங்க. வாட்ச் குட் மூவிஸ். ரொம்ப வயலன்ஸ் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பயப்பட பயப்பட அந்த குழந்தை கூட உள்ளே பயப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்தது பேபிஸ் ஐலிட்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். இனிமேல் அது கண்ணு திறக்க ஆரம்பிக்கும், ஐபால்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இட் வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் லைட். ஸோ வெளியில் டார்க்காக இருக்கா இல்லை வெளில லைட்டாக இருக்காங்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆல் தீஸ் வில் ஹேப்பன் இன் த 7th month of pregnancy. Breast changes happen throughout the pregnancy. In the 7th monthல நீங்கள் ப்ராமினெண்ட்டாக இதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ breast will become larger in size, nipples and areola will also increase in size and dark ஆக ஆரம்பிக்கும். Breast is preparing to feed the child. கொலஸ்ட்ரம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் breast milk that comes out. இந்த கொலஸ்ட்ரம் இஸ் நார்மல். இட் வில் ஸ்டார்ட் செக்ரீட்டிங் அட் அரவுண்ட் 7th to 8th மந்த்துக்குள்ளே இந்த கொலஸ்ட்ரம் வர ஆரம்பிச்சிடும். இட் இஸ் குவைட் நார்மல். ஒரு மித் இருக்குது, இந்த கொலஸ்ட்ரம் வந்துருச்சுன்னா ஏர்லி டெலிவரி ஆகிடும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தட் இஸ் அ நார்மல் ஹார்மோனல் ப்ராசஸ் விச் ஹேப்பன்ஸ் டு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. 7th month of pregnancy-ல இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஆன்டினேட்டல் கிளாஸஸ் ஒரு ஆன்டினேட்டல் ப்ரோக்ராம்னு இருக்கும், வேர் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் த பேஷண்ட் அலோன் கேன் அட்டெண்ட் த கிளாஸஸ். இந்த கிளாஸஸில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். யூ வில் நோ எவ்ரிதிங் அபவுட் இனிமே ப்ரெக்னென்சி எப்படி இருக்கும், டெலிவரியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், லேபர் பெயின்னா என்ன, லேபர் பெயின் எப்போ ஆரம்பிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு அழகாக அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நோ ஆல் திஸ். This is the end of 7th month of pregnancy.